Hello students, welcome to our online class. Today in our explainer series, we are going to look at sentence pattern. Sentence pattern. Sentence pattern na வாக்கியம் அமைப்பு அப்படின்னு தமிழ்ல மீனிங். இந்த சென்டென்ஸ்னா என்ன? சென்டென்ஸ்னா a group of words. It will give you complete meaning. அதான் சென்டென்ஸ். சென்டென்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஐடியா உங்களுக்கு இருக்கணும். சென்டென்ஸ்னா a group of words which gives complete sense அல்லது மீனிங் கொடுக்கும் is called a sentence. The basic sentence patterns are given below. இதில் உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக சென்டென்ஸ் பேசிக் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 தான். எஸ்வி, எஸ்விஓ, எஸ்விசி, எஸ்வி ஐஓடிஓ, எஸ்விஓஏ இதுதான் உங்களுக்கு 5 மெயினாக உள்ளது. இதில் வந்து ஒரு சென்டென்ஸில் மே ஹாவ் 5 பார்ட்ஸ் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு சென்டென்ஸில் 5 பார்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்ட். இது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் எஸ்னா சப்ஜெக்ட், வினா வேர்ப், ஓனா ஆப்ஜெக்ட், சி காம்ப்ளிமெண்ட், ஐஓனா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓனா டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஏனா அட்ஜெக்ட். இது ஒன்று ஒன்றா நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சப்ஜெக்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், வேர்பை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். சப்ஜெக்ட் இஸ் யூஷுவலி பிளேஸ்ட் அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து சென்டென்ஸில் ஃப்ரண்ட்டில் தான் வரும். அண்ட் டு கெட் சப்ஜெக்ட் ஆஸ்க் த கொஸ்டின் ஹூ. ஹூ அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆன்சர் வேணும்னா ஹூன்னு ஒரு கொஸ்டின் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அண்ட் இட் வில் ஆல்வேஸ் comes after the comes before the verb. வேர்புக்கு முன்னால தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் வரும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் நவுன்ஸ் ஆர் ப்ரோனவுன்ஸ் அண்ட் occurs before a verb. சப்ஜெக்ட் கேன் பி சிங்கிள் வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஒரே வேர்டாகவும் இருக்கலாம். இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஒரே ஒரு வேர்டாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸாகவும் இருக்கலாம். அண்ட் எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் உங்களுக்கு சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் உங்களுக்கு சப்ஜெக்ட். நான்சி டான்ஸ்ட் வெல். சரியா, நான்சி வந்து நல்லா டான்ஸ் ஆடினா. அப்போ இதுக்கு சப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ டான்ஸ்ட் வெல் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும்ல. அப்போ நான்சி, ஹியர் நான்சி ஆன்சர்ஸ் ஃபார் த ஹூ. சரியா, அப்போ இதில் தான் வந்து உங்களுக்கு ஹூ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு சப்ஜெக்ட். செகண்ட் சென்டென்ஸில் பாருங்கள், த சைல்டு broke த கிளாஸ். த சைல்டு ஆன்சர்ஸ் த கொஸ்டின் ஹூ broke த கிளாஸ் அப்படின்னு கேட்கும்போது த சைல்டு broke த கிளாஸ். அப்போ இந்த யார் அந்த ஆக்ஷனை செய்கிறாங்களோ அதுதான் சப்ஜெக்ட். இதுதான் உங்களுக்கு சப்ஜெக்ட். அண்ட் வேர்ப் போகலாம். அண்ட் வேர்ப் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். வேர்ப் இஸ் அ ஆக்ஷன் வேர்டு. சரியா, ஆக்ஷனை காட்டுறது. எல்லா சென்டென்ஸ்லையும் ஒவ்வொரு ஆக்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷனை காட்டுறது தான் வேர்ப். And a verb shows an action and activity or work done by the subject. It also tells the status. To get verb, ask who does the subject do. அதாவது verb வந்து points out action அல்லது status. ஆக்ஷனை சொல்லும் அல்லது அந்த என்ன நிலைமையில் இருக்குது அந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறத verb உங்களுக்கு சொல்லும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே வந்து யூஸ்வலி a verb is placed after the subject. சப்ஜெக்ட் வந்து எப்போவுமே வேர்புக்கு முன்னால் வரும். அண்ட் வேர்ப் வந்து சப்ஜெக்ட்டுக்கு பிறகு தான் வரும். இங்கே ஜேம்ஸ் ரோட் அ லெட்டர். சரியா, வாட் டிட் ஜேம்ஸ் டூ, என்ன செஞ்சான் அப்படிங்கிறது செய்கிறத ஒரு செயலை காட்டுறது. சரியா, ஒரு செயலை காட்டுறதுனால அது வந்து உங்களுக்கு வேர்பு. எப்போவுமே வேர்பு வந்து ஒரு செயலை காட்டும். சரியா, அண்ட் ஸ்டேட்டஸை காட்டும். இந்த ரெண்டாவது இதில் வந்து ஸ்டேட்டஸை காட்டுது. ஃபர்ஸ்ட் இதில் வந்து செயலை காட்டுது. இது வந்து ஒரு செயல். ரோட்டுங்கிறது ஒரு செயல், எழுதுறது வந்து ஒரு செயல். இது வந்து ஸ்டேட்டஸ். சரியா, இந்த இஸ் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸை காட்டுது. ஸ்டேட்டஸ் நிலைமை. சரியா, ஹி இஸ் அ டாக்டர், அவர் ஒரு டாக்டராக இருக்கிறாரு. த பேபி இஸ் கிரைங், அதே மாதிரி இதுவும் ஒரு ஆக்ஷன் வந்து காட்டுது. த பேபி இஸ் கிரைங், த பேபி வந்து அழுதுட்டு இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஆக்ஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லியாச்சு. சப்ஜெக்ட் பார்த்தாச்சு, வேர்ப் பார்த்தாச்சு, இன்னும் ஆப்ஜெக்ட்.
ஆப்ஜெக்ட் வந்து டு கெட் த ஆப்ஜெக்ட் ஆஸ்க் த கொஸ்டின் வாட் ஆர் whom. உங்களுக்கு சப்ஜெக்ட் வேணும்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு எந்த வேர்டு என்ன கொஸ்டின் கேட்கணும், who அப்படின்னு கேட்கணும். ஆனா ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் அல்லது whom அப்படின்னு ரெண்டு கொஸ்டின் வந்து இந்த நான் சர்க்கிள் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வாட் ஆர் whom இப்படி ரெண்டு கொஸ்டின் கேட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து வாட் வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் அது திங்ஸுக்கு வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் whom ஃபார் பர்சன், சரியா? அண்ட் வாட் வந்து எதுக்குன்னா திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், whom வந்து பர்சன்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம், பீப்புளுக்கு, சரியா? இது திங்ஸ், அதாவது உயிர் இல்லாத திங்ஸுக்கு நம்ம வாட் யூஸ் பண்ணுவோம், அண்ட் உயிர் இருக்கிற பர்சனுக்கு whom யூஸ் பண்ணுறோம். அண்ட் பர்சன்ஸ் மேபி நவுன் ஆர் ப்ரோனவுன், நவுனாகவும் இருக்கலாம் அண்ட் ப்ரோனவுனாகவும் இருக்கலாம். அண்ட் இதில் நவுன்னா இதில் ஏதாவது ஒரு பேர் இருந்தது அல்லது ஏதாவது ஒரு சைல்டு அல்லது அனிமல்னு இருந்தது அது நவுன். இங்கே ஹீ ஷீ இட் தே இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரோனவுன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஹீ பாட் அ பென். ஹீ பாட் வாட், வாட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் வருது, அதனால இது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட். ஹீ ஹேண்டில்ஸ் த கம்ப்யூட்டர் அண்ட் இதுக்கும் வாட் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டு பார்த்தீங்கன்னா ஹி ஹேண்டில்ஸ் வாட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கிடைக்கிறது தான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்க ஐ சா ஹிம், ஐ சா ஹூம், ஹூம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஹிம் அப்படின்னு வருது, அதனால இது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒன்று வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், ரெண்டு வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வாட். ஐ லைக் அனிமல்ஸ், ஐ லைக் வாட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அனிமல்ஸ், சரி? ஐ லைக் சாக்லேட்ஸ், ஐ லைக் வாட் அப்படின்னு கேட்கும்போது வாட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்க்கு வந்து ஆன்சர் த கொஸ்டின் whom, யாரை, whomனா யாரை. ஐ கேவ் ரோசி எ பென், ஐ கேவ் வாட் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வாட், வாட் வந்து இதில் பென், அப்போ இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஐ கேவ் அ பென் டு whom, டு whom, whomக்கு, டு whom யாருக்கு, யாருக்கு. இது வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், சரியா? இது சப்ஜெக்ட், ஐ வந்து சப்ஜெக்ட், கே வந்து உங்களுக்கு வேர்ப், வேர்புக்கு முன்னால தான் சப்ஜெக்ட் வருது, சப்ஜெக்ட்டுக்கு பிறகு தான் வேர்ப் வரும். அண்ட் ஐ கேவ் வாட் அப்படிங்கிறது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஐ கேவ் அ பென் டு whom அப்படிங்கிறது கேட்கறதுக்கு வந்து ரோசிக்கு இங்கே கொடுக்குறான், சரியா? ஐ கேவ் அ பென் டு ரோசி, அப்போ இதில் வந்து ரோசி வந்து ஒரு பர்சன், அதனால இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுல வந்து த திங், அதனால டைரக்ட் ஆப்ஜெக்ட். இனிமேல் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்னா ஒரு சென்டென்ஸை பூர்த்தி செய்கிற வேர்டு. இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லாம சென்டென்ஸ் வில் நாட் பிகம், அதாவது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்காது. காம்ப்ளிமெண்ட் இருந்தால் தான் ஒரு சென்டென்ஸ் வந்து அந்த ஒரு ஒரு முழுமையை பெறும். The words required to complete the meaning of a sentence are called complement. Usually complement follows be form. Be formனா உங்களுக்கு தெரியும், is, are, am, where இதுக்கு பின்னாடி வரும். be formக்கு பின்னால தான் மோஸ்ட்லி complement வரும். complement எதுக்கு பின்னால வரும்? be formக்கு பிறகு தான் உங்களுக்கு complement வரும். She named the boy John, சரியா? இது வந்து she named the boy, அது வந்து இந்த ஜான் இல்லைன்னா உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து முழுமை பெறாது. அதே மாதிரி இட் grew, இட் grew, அது இட் grew அப்படின்னா என்னது, செடி வளர்ந்துச்சா என்ன வளர்ந்துச்சுன்னு தெரியாது. அப்போ உங்களுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து முழுமை அடையாது. இப்போ ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஸ்டின் ஹவ், சரியா? அப்போ இங்கே பாருங்க இட் grew how அப்படின்னா டார்க். அப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வருதுன்னா அதுதான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹி பெயிண்டட் த கார் ப்ளூ, சரியா? ஹி பெயிண்டட் த கார் ஹவ், அப்போ ஹவு டிட் ஹி பெயிண்டட் த கார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா
ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தான் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கொண்டு வந்துடும். சரியா? அண்ட் ஹியர் த வேர்ட் ப்ளூ ஆன்சர்ஸ் ஃபார் த கொஸ்டின் ஹவு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். காம்ப்ளிமெண்ட்டில் வந்து அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஹவு நீங்கள் வந்து கேட்கணும். இந்த சென்டென்ஸில் லைட்டில் இருந்து அப்படி நைட்டுக்கு போகிறதுனால தான் இட் க்ரூ டார்க். இந்த சென்டென்ஸில் பாருங்க, ஹவு டிட் ஹீ பெயிண்டட் த கார்னு இருக்குது. இது நீங்கள் உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா there is a mistake there in the sentence. என்ன மிஸ்டேக் இருக்குது இங்கே? ஹவு டிட் ஹீ பெயிண்டட் வராது, பெயிண்ட் த கார் தான். சரியா? இது தப்பு, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக். ஹவு டிட் ஹீ பெயிண்ட் த கார், அப்போ ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூ. Here the word blue answers for the question how asked on the object car. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். we call காமராஜர் கர்ம வீரர். சரியா? how do we call காமராஜர் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் வருது. ஆன்சர் கொடுக்கறதுனால இது காம்ப்ளிமெண்ட். they selected her leader. how did they select her அப்படிங்கிற கொஸ்டினுக்கு how அப்படின்னு வருதாமா? the how அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அதான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட். அட்ஜங்க்ட் வந்து டு கெட் அட்ஜங்க்ட் ஆஸ்க் த கொஸ்டின் வேர், ஹவு, வென் அண்ட் ஒய். மீதி எல்லாம் நம்ம வாட் போட்டாச்சு, வாட் வச்சு கேட்டோம்னா அதுக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட், டு ஹூம்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை காட்டும், ஹவுனா வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டை காட்டும். சரியா? இப்போ உங்களுக்கு அட்ஜங்க்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் கேட்டு பார்க்கலாம். வேர், ஹவு, வென் அண்ட் ஒய். இதில் உங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். வேர்னா பிளேஸ், ஹியர், தேர், எவ்ரிவேர், இன் த ஸ்கை, ஐ சா ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை. சரியா? அப்போ இது அட் ஹோம். அது மாதிரி ஹவு அப்படிங்கிற கொஸ்டின் பை பஸ், ஹவு டிட் யூ கம் டு ஸ்கூல் பை பஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அது. இந்த மாதிரி வேர்ட்ஸ் த்ரூ எஃபர்ட்ஸ் அண்ட் பை மிக்சிங், பை ஹார்ட் ஒர்க், இதெல்லாம் வந்து மேனஸ். அண்ட் வென்னா டைமை குறிக்கிறது. நவ், லேட்டர், ஆஃப்டர் 2 years, வென் யங், இன் த மார்னிங், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைமை குறிக்கிற வேர்ட்ஸ். ஒய் வந்து ரீசன், டியூ டு கோல்டு, த்ரூ ஃப்ளட்ஸ் அண்ட் அண்டர் கம்பல்ஷன், கேர்ஃபுல்லி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரீசனை குறிக்கிற வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களுக்கு அட்ஜங்க்ட். இந்த அட்ஜங்க்ட் இல்லைன்னா கூட உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இந்த அட்ஜங்க்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டு த சென்டென்ஸ். அதாவது நீங்கள் இப்போ பைக்கு வச்சுருக்கீங்கடா, அந்த பைக்கில் வந்து உங்களுக்கு மோட்டர் இருந்தால் தான் ஓடும். அதே இது நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கீங்க, உங்கள் பைக்கை வந்து அழகுபடுத்துறதுக்குன்னு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருக்கீங்க, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அதே மாதிரி தான் அட்ஜங்க்ட் டு எ சென்டென்ஸ். அந்த அந்த இது பேர் என்ன, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லைன்னா அந்த ஸ்டிக்கர் எக்ஸ்ட்ரா லைட்டு போடாட்டாலும் உங்கள் பைக் ஓடும். அதே மாதிரி தான் உங்களுக்கு அட்ஜங்க்ட் இன் எ சென்டென்ஸ். அட்ஜங்க்ட் இல்லைன்னா கூட உங்களுக்கு இது மீனிங்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சென்டென்ஸ். இங்கே பாருங்க, மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர் இன் திருவாரூர். இந்த திருவாரூர் வந்து உங்களுக்கு அட்ஜங்க்ட். இப்போ இந்த அட்ஜங்க்ட் இல்லைன்னா கூட இங்கே பாருங்க, அட்ஜங்க்ட் இல்லைன்னா கூட உங்களுக்கு மீனிங், இதை எடுத்துட்டீங்கன்னா கூட இந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். பாருங்க, மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர், எங்கள் அப்பா ஒரு விவசாயி அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா fitting and extra adding beauty to the sentence, adding some information to the sentence, அதான் adjunct. next page போலாம். இது pattern 1 SV pattern. சரியா? சென்டென்ஸ்ல எப்பவுமே சப்ஜெக்ட் வேர்ப் கண்டிப்பா இருக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன், சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். இது எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. இப்படிதான் உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எஸ்வி பேட்டர்னா எஸ்விஓவா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எஸ்வி பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்கலாம். ராஜா இது வந்து சப்ஜெக்ட், டாக்ஸ் வந்து ஆக்ஷன் வேர்டு. சரியா? வேர்பு வந்து ஆக்ஷனை காட்டும். ராஜா டாக்ஸ், இது வேர்பு. இது மாதிரி இங்கே பாருங்க, தே ஆர் லிஸ்னிங். தே வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட், ஆர் லிஸ்னிங். இந்த ரெண்டு வேர்டு வந்த உடனே ஒன்றை மட்டும் எடுக்கக்கூடாது. இந்த ஆரை மட்டும் எடுத்தீங்கன்னா தப்பாயிரும். இது வந்து உங்களுக்கு ஹெல்பிங் வேர்ப், இது வந்து உங்களுக்கு மெயின் வேர்ப். அதனால இந்த ரெண்டையும் சேர்த்து தான் எடுக்கணும். தே ஆர் லிஸ்னிங், இது வந்து எஸ்வி சப்ஜெக்ட் வேர்ப். அது மாதிரி இங்கே வி ஆர் பிளேயிங், இதில் வி சப்ஜெக்ட், ஆர் பிளேயிங் வேர்ப்.
she will go. இப்போ she வந்து subject, will go வந்து verb. நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாருங்க, I shall get up. I வந்து உங்களுக்கு subject, shall get up. இது வந்து உங்களுக்கு shall வந்து உங்களுக்கு modal auxiliary verb, இது வந்து மெயின் verb. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து தான் நீங்க verb-ஆ எடுக்கணும். The thief ran away. அதே மாதிரி இதை சில நேரம் இந்த ஆர்டிக்கிள் இருக்குதுல்ல, இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட் வந்து ஒரு சிங்கிள் வேர்டாக இருக்கலாம் அல்லது a group of வேர்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிலர் இந்த தீஃப் இப்படி கொடுத்த உடனே நீங்கள் இந்த தேக்கு முன்னால், இந்த தேக்கும் இந்த தீஃபுக்கும் முன்னால் இப்படி இடையில செப்பரேட் பண்ணி இதை சப்ஜெக்ட் இது வேர்புன்னு கொண்டு வரீங்க, தப்புமா? இது த தீஃப் வந்து ஒரே வேர்டு தான் சப்ஜெக்ட், இதை ரெண்டையும் நீங்கள் சப்ஜெக்டாக எடுக்கணும். ரேன் அவே, அப்போ இது வந்து வேர்பு. வி குக்ட், வி வந்து அண்ட் இதில் வந்து சப்ஜெக்ட், இது வந்து வேர்பு. நெக்ஸ்ட் பர்டன் இதில் வந்து உங்களுக்கு வேற இதில் இல்லை, ஆப்ஜெக்டோ காம்ப்ளிமெண்ட்டோ வேற ஒன்றுமே இல்லை, அதனால சப்ஜெக்ட் வேர்ப் அப்படின்னு ஈஸியாக பிரிச்சாச்சு. இப்போ செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பாருங்க, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். இது வந்து உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இது எந்த கொஸ்டினுக்குலாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும், வாட் ஆர் ஹூம், இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். இப்போ ரவி ரீட்ஸ் வாட் அப்படிங்கிறதுக்கு, இங்கே வாட் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கு, அதனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரவி வந்து சப்ஜெக்ட், ரீட்ஸ் வேர்ப், எ ஸ்டோரி ஆப்ஜெக்ட். அண்ட் ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க, ஐ பாட் அ புக். ஐ பாட் வாட் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கும்போது ஐ சப்ஜெக்ட், பாட் வேர்ப், அண்ட் வாட்ங்கிறது வந்து இங்கே புக் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட். ஐ லைக் பப்பீஸ், ஐ லைக் வாட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது, அதனால இது வந்து சப்ஜெக்ட், லைக் வேர்ப், இது வந்து பப்பீஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட். அண்ட் வி ஃபினிஷ்ட் த ஒர்க், வி ஃபினிஷ்ட் வாட் அப்படிங்கிற கொஸ்டின், ஆக்ஷன் ஆஃப் த வேர்ப் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட், சரியா? வி ஃபினிஷ்ட் வாட், என்ன முடிச்சிருக்கோம், அந்த வேலையை முடிச்சிருக்கோம், சரியா? அப்போ வி வந்து சப்ஜெக்ட், ஃபினிஷ்ட் இது வந்து ஒரு ஆக்ஷனை குறிக்குது, அதனால வேர்ப், அண்ட் இது வந்து ஆப்ஜெக்ட். டேவிட் ஸ்கோல்டட் த பாய், டேவிட் சப்ஜெக்ட், ஸ்கோல்டட் திட்டுறது வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன், அண்ட் த பாய் ஆப்ஜெக்ட். த போலீஸ் arrested the thief, the police வந்து உங்களுக்கு subject, arrested verb, the thief object. தேர்ட் வந்து உங்களுக்கு தேர்ட் பேட்டர்ன் வந்து SVC, and subject verb complement, subject verb complement pattern. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, ஒரு சென்டென்ஸ் பூர்த்தி ஆகாது, கம்ப்ளீட்னஸ் இருக்காது ஒரு சென்டென்ஸ்ல. அப்போ காம்ப்ளிமெண்ட் இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு முழுமை அடையும். காம்ப்ளிமெண்ட் ஒரு பொருளின் தன்மையை கூறி அந்த சென்டென்ஸை வந்து என்னது செய்யுது, பூர்த்தி செய்யும். இப்போ காம்ப்ளிமெண்ட் ஃபாலோஸ் பி ஃபார்ம் வேர்ப்ஸ், நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு, இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக எழுதியிருக்கேன். ஆம், இஸ், வாஸ், ஆர், வேருக்கு பிறகு என்ன வந்தாலும் உங்களுக்கு அது காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும், கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸி. இந்த ஆம் வேர்புக்கு பிறகு ஹெல்பிங் வேர்ப், இதெல்லாம் வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஹெல்பிங் வேர்ப்ஸுக்கு பிறகு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக காம்ப்ளிமெண்ட்டுன்னு எழுதிடலாம். ப்ளஸ் இந்த ஹெல்பிங் வேர்புக்கு பிறகு, அதாவது இந்த பி ஃபார்முக்கு பிறகு, அப்பார்ட் ஃப்ரம் பி ஃபார்ம், இந்த மெயின் வேர்பு கூடயும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் சேர்ந்து வரும். பிகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் அதுக்கு பின்னாடி வருது, கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், காம்ப்ளிமெண்ட்டுன்னு எழுதிடலாம். அதே மாதிரி எலெக்ட், அப்பாயிண்ட், மேக், சவுண்ட், க்ரூ, appeared, present, and call, suppose, think, prove, find, consider, find, guess, judge, call, இன்னும் நிறைய இருக்குது, baptize அப்படிலாம் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு பின்னாடிலாம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த வேர்ட்ஸ்குள்ள தான் வரும். இதுக்கு பின்னாலேயும் உங்களுக்கு என்ன வரும், காம்ப்ளிமெண்ட் தான் வரும். இந்த வேர்ட்ஸ்க்கு பின்னால் வர்றத நீங்கள் வந்து அந்த வேர்புக்கு அதை செப்பரேட் பண்ணிவிட்டு நீங்கள் காம்ப்ளிமெண்ட்டுன்னு எழுதிடலாம். இங்கே பாருங்க, இது எஸ்விசினா சப்ஜெக்ட், வேர்ப் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்.
சப்ஜெக்ட் இங்க வந்து தே ஆர் பிளேயர்ஸ். சரியா, தே ஆர் இதோட முடிச்சிட்டிங்கன்னா இந்த பிளேயர்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா? இல்லை. அப்போ தே சப்ஜெக்ட், ஆர் வேர்ப், இது பிளேயர்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ். ஹவு அப்படின்னு இந்த ஹவுங்கிற கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். த கிளாஸ் பிகேம் எப்படி இருந்துச்சு? ஹவ் வாஸ் த கிளாஸ்? அப்போ இங்க இந்த கிளாஸ் வந்து ரொம்ப நாய்ஸியா இருந்தது. அப்போ த கிளாஸ் நீங்க பாருங்க, சப்ஜெக்ட் வந்து 2 வேர்ட்ஸ் இருக்குது, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த கிளாஸ் ரெண்டையும் சேர்த்து தான் எடுக்கணும். இது சப்ஜெக்ட், became verb, noisy complement. I subject, am verb and Indian complement. I am. சரியா, இதுல வந்து இந்த வேர்டு இல்லைன்னா உங்களுக்கு இது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்காது. இப்போ கம்ப்ளீட்னஸ் கொண்டு வரணும்னா காம்ப்ளிமெண்ட் இருந்தால் தான் ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அதான் காம்ப்ளிமெண்ட், ஒரு முழுமை, பூர்த்தி அடைகிறது. தோஸ் கேர்ள்ஸ் லுக் ஹாப்பி, இது வந்து சப்ஜெக்ட், லுக் இது verb, happy வந்து காம்ப்ளிமெண்ட். ஹனி டேஸ்ட் ஸ்வீட், எப்படி இருந்துச்சு? ஹனி எப்படி இருந்துச்சு? ஸ்வீட்டா இருந்துச்சு. அப்போ எப்படி, இது ஹவுனா எப்படி. அப்போ the honey taste sweet, subject, taste verb, sweet வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட். இட் grew dark, இட் வந்து subject, grew verb and dark complement. மீன்ஸ் சப்ஜெக்ட், verb and indirect object, direct object pattern. சரியா, இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும், verb இருக்கும், indirect object and direct object. இந்த ஆப்ஜெக்டில் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஆப்ஜெக்டில் உங்களுக்கு இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? டைரக்ட் ஆப்ஜெக்டா அந்த சென்டென்ஸில் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன கேட்டு பார்க்கணும்? வாட் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டு பார்க்கணும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு டு ஹூம் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. அவர் டீச்சர் டாட் us இங்கிலீஷ். அவர் டீச்சர் டாட் வாட் இங்கிலீஷ். அப்போ இங்கிலீஷ் வாட்டுங்கிறதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். அவர் டீச்சர் டாட் us இங்கிலீஷ் டு ஹூம். அவர் டீச்சர் டாட் இங்கிலீஷ் டு ஹூம் அப்படிங்கிறது இதுதான் டு ஹூம். சரியா, அப்போ இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரியா, அப்போ அவர் டீச்சர் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட், டாட் வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ட், அதனால வேர்ப். இது வந்து இன்டைரக்ட், அஸ் வந்து டு ஹூம் கேட்கறது ஆன்சர் பண்ணுதா? டு ஹூம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அஸ்ன்ட்டு, அதனால இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அண்ட் வாட் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு, அதனால இது வந்து உங்களுக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட். ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க, ஐ கேவ் ஹிம் அ பென். அப்போ இதை கேட்டு பாருங்க, ஐ கேவ் வாட், வாட்டுங்கிறதுக்கு வந்து ஆன்சர் பண்ணதா எ பென். அப்போ இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு ஹூம், டு ஹிம், அப்போ இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஐ சப்ஜெக்ட், கேவ் verb, him indirect object, a pen direct object. My grandmother told me a story. My grandmother told what அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரி. சரியா, என்ன சொன்னாங்க? ஸ்டோரி. யாருக்கு? டு ஹூம், அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாட்டுங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு, அதனால டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு ஹூம்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கு, இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். மை மதர், சாரி மை கிராண்ட் மதர், இது வந்து சப்ஜெக்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மை பக்கத்தில் உங்களோட இப்படி கேப் இருக்கும். ஒரு இந்த வேர்டுக்கும் ஒரு வேர்டுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கும்போது உடனே நீங்கள் இதில் ஸ்லாஷ் போடக்கூடாது. மை கிராண்ட் மதர் இஸ் சப்ஜெக்ட். டோல்ட் வேர்ப், டோல்டு வந்து ஒரு ஆக்ஷன் சொல்கிறது. அப்போ வேர்ப் அண்ட் மீ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், எ ஸ்டோரி டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதே இதில் இங்கே பாருங்கள், உங்களுக்கு சப்ஜெக்ட், வேர்ப், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. சில சென்டென்ஸ் பேட்டர்னில் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் முன்னால் வந்துடும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே கொஸ்டின் கேட்கறது தான். இங்கே பாருங்க, அதே தான், அதே சென்டென்ஸ் தான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இங்கே பாருங்க, அவர் டீச்சர் டாட், அவர் டீச்சர் டாட் us இங்கிலீஷ் இருக்கா? அதே இது இங்கே பாருங்க, அவர் டீச்சர் டாட் இங்கிலீஷ். இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் இங்கே வந்துட்டு பாருங்க. இந்த கோடு போட்டு காட்டுறேன், இங்கே பாருங்க, இங்கே வந்திருக்கு.
அப்போ இந்த அஸ் இந்த இருக்கா இதுல வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் வருது, ப்ரிப்போசிஷன் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த அஸ் போட்டிருக்கோம். சரியா? அப்போ இங்க பாருங்க, அவர் டீச்சர் டாட் வாட். அப்போ இங்க வாட்ங்கிறது முதல்ல வந்துட்டு, டு ஹூம் இது பின்னாடி போயிருது. அப்போ இதுல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் கொஞ்சம் வாசிக்கும் போதே. அவர் டீச்சர் வந்து சப்ஜெக்ட், டாட் ஆக்ஷன் வேர்ட், வேர்ப் அண்ட் இங்கிலீஷ் வாட்ங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அதனால டைரக்ட் ஆப்ஜெக்ட், டு ஹூம் டு அஸ் அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான், உங்களுக்கு அதே தான் கொடுத்துருக்கேன், இங்கே மேலே கொடுத்துருக்கிறதே தான் கொடுத்துருக்கேன். ஐ கேவ் ஹிம் அ பென். அப்போ ஐ கேவ் அ பென் டு ஹிம். ஐ கேவ் வாட் டு ஹூம். அப்போ ஐ வந்து இங்கே சப்ஜெக்ட், கேவ் வேர்ப், வாட் அப்படிங்கிறதுக்கு வர்றதுனால இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் டு ஹூம் இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரிஞ்சாமா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். மை கிராண்ட்மதர் டோல்ட் அ ஸ்டோரி டு மீ. அங்கே பாருங்க, இந்த மேலே உள்ள சென்டென்ஸில் பாருங்க, மை கிராண்ட்மதர் டோல்டு மீ எ ஸ்டோரி. இங்கே மீ வந்து இங்கே பின்னாடி போயிட்டு இந்த ஸ்டோரி ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு. இங்கே மை கிராண்ட்மதர் சப்ஜெக்ட், டோல்ட் வேர்ப், வாட் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. அதனால இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு மீ டு ஹூம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் முன்னால் இருந்திருக்கு, டைரக்ட் ஆப்ஜெக்ட் பின்னாடி இருக்குது. இந்த சென்டென்ஸில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் வந்துடுது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பின்னால் போயிடுது. நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். அடுத்து ஏஎஸ்வி பேட்டர்ன். ஏ வந்து அட்ஜெக்ட். adjunct plus subject plus verb. adjunct வந்து என்னது சிறப்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா வேர்பை தான் சிறப்பிக்கும். அதாவது சிறப்பிக்கும் மீன்ஸ் விவரித்து கூறும். வேர்பு என்ன செய்து அப்படிங்கிறத தான் இந்த adjunct சொல்லும். சென்டென்ஸ் இன் ஸ்டார்டிங் அல்லது எண்டில் வரும். அட்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்லேயும் வரும், பேக்லேயும் வரும். சென்டென்ஸில் முன்னாலேயும் வரலாம், பின்னாலேயும் வரலாம். அட்ஜெக்ட் இல்லாட்டாலும் ஒரு சென்டென்ஸிங் மீனிங் வந்து மாறாது. நான் ஏற்கனவே சொன்னேன், அட்ஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டு த சென்டென்ஸ். அதனால் இந்த உங்களுக்கு இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அண்ட் நவ் யூ மே கோ. இந்த யூ மே கோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு இது இல்லைன்னா கூட உங்களுக்கு நவ் அப்படிங்கன்னு இல்லைன்னா கூட உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு அட்ஜெக்ட், யூ வந்து சப்ஜெக்ட், மே கோ வந்து வேர்பு. அது மாதிரி குயிக்லி தே ரிட்டர்ன்டு திரும்பி வந்தாங்க. இப்போ குயிக்லி இல்லாட்டா கூட எப்படி உங்களுக்கு இது இந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். இதை எடுத்துட்டிங்கன்னா கூட இதை மறைச்சி பாருங்கள், குயிக்லி இல்லைன்னா கூட தே ரிட்டர்ன்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது தே வந்து சப்ஜெக்ட், ரிட்டர்ன்டு வந்து வேர்பு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிஃபோர் த ஒர்க் வி ஷல் ரிலாக்ஸ். அந்த ஒர்க்குக்கு முன்னால் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோங்கிறது மட்டுமே உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிஃபோர் த ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே அட்ஜெக்ட். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அட்ஜெக்ட். அண்ட் வி வந்து சப்ஜெக்ட், ஷால் ரிலாக்ஸ் வேர்பு. அண்ட் சடன்லி த பேபி கிரைட். த பேபி கிரைடுன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இது பேபி வந்து சப்ஜெக்ட், கிரைடு ஆக்ஷன் வேர்ட் அண்ட் வேர்ப், சடன்லி வந்து உங்களுக்கு அட்ஜெக்ட். இந்த எஸ்வி ஏ பேட்டர்ன் சரியா. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் ஏஎஸ்வி போட்டிருக்கேன். இனிமேல் அடுத்து வந்து எஸ்வி ஏ, அதாவது ஏ சென்டென்ஸுக்கு முன்னால் வந்துச்சு பாருங்க. இப்போ கடைசியில் வச்சு சொல்லித்தரேன். சப்ஜெக்ட், வேர்ப், அட்ஜெக்ட். இதில் வந்து யூ மே கோ நவ் அதே தான் உங்களுக்கு சென்டென்ஸில் வச்சுருக்கீங்க பாருங்கள். இதில் வந்து நவ் யூ மே கோ, இப்போ நீ போகலாம், அதாவது நீ போகலாம் இப்போ அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே. அப்போ ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இப்போ யூ வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட், மே கோ வேர்ப் அண்ட் நவ் அட்ஜெக்ட். யூ மே கோ அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு தான், அட்ஜெக்ட் இல்லைனாலும் உங்களுக்கு மீனிங் கொடுக்கும் இந்த சென்டென்ஸ். இப்போ தே ரெண்டாவது சென்டென்ஸில் பாருங்கள், தே ரிட்டர்ன்ட் குயிக்லி. தே சப்ஜெக்ட், returned verb and quickly adjunct. We shall relax before the work. We வந்து உங்களுக்கு subject, shall relax ரெண்டையும் சேர்க்கணும். shall relax வந்து shall மட்டும் எடுத்துட்டு relax பிரிக்கக்கூடாது. இது ரெண்டுமே உங்களுக்கு, இது வந்து modal auxiliary, இது வந்து உங்களுக்கு main verb.
இப்போ இந்த ரெண்டுமே உங்களுக்கு வேர்புக்கு கீழே தான் வருது. அண்ட் பிஃபோர் த ஒர்க் அட்ஜங்க்ட். த பேபி கிரைட் லவுட்லி. எப்படி ரொம்ப அழுது. சரியா? அப்போ த பேபி வந்து உங்களுக்கு கிரைடுன்னு சொன்னாலே உங்களுக்கு மீனிங் தான். அண்ட் த பேபி வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட். த கிரைட் வேர்ப். லவுட்லி அட்ஜங்க்ட். நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். அட்ஜங்க்ட் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எப்படி ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் எந்த இடத்துல வரும், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி எக்ஸாமில் கேட்கலாம். இந்த பாருங்க, இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் சிட் ஹியர்னு கொடுத்துருக்கேன். அப்போ சிட் ஹியர்னா இங்கே சப்ஜெக்டே இல்லை. முதல்ல பார்த்த உடனே சிட்டுன்னு உடனே சப்ஜெக்ட் எழுதக்கூடாது. சப்ஜெக்ட் இது உடனே நிறைய பேர் இதை வேர்புன்னு எழுதிடுறாங்க. இந்த மாதிரி ட்ரிக்கி கொஸ்டின் இருக்கும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிட் வந்து உங்களுக்கு வந்து இது என்னது, ஆக்ஷனை காட்டுது. இப்போ இது வந்து உங்களுக்கு வேர்பு. அதனால வேர்பு போடணும். ஹியர் வந்து உங்களுக்கு அட்வேர்பு. அங்கே இது வந்து அதனால அட்ஜங்க்ட். சிட் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதை எடுத்து உட்காரு அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போ சிட்டை வச்சே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் உட்காருன்ட்டு. அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டு திஸ் சென்டென்ஸ். அதனால இங்கே சப்ஜெக்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. சிட் இப்படியும் கேட்கலாம், உங்களுக்கு கொடுக்கலாம். சிட் வந்து வேர்ப், இது வந்து அட்ஜங்க்ட். ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க, ஹி கம்ஸ் எவ்ரி டே. இப்போ ஹி கம்ஸ், ஹி வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட், இது வந்து கம்ஸ் வந்து வேர்ப் அண்ட் எவ்ரி டே அட்ஜங்க்ட். ஷீ டிரைவ்ஸ் த கார் ஸ்லோலி. அண்ட் ஷீ டிரைவ்ஸ் த காருங்கிறதே உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸ் கொடுக்குது. இந்த ஸ்லோலி, இது வந்து ஸ்லோலி வந்து உங்களுக்கு அட்வேர்ப். மோஸ்ட்லி அட்ஜங்க்ட் வில் பி த அட்வேர்ப். அப்போ ஷீ வந்து சப்ஜெக்ட், டிரைவ்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ட், அதனால வேர்ப். த கார் வாட் அப்படின்னு கேட்குறோம், அதனால ஷீ டிரைவ்ஸ் வாட், இப்போ ஆப்ஜெக்ட். அண்ட் ஸ்லோலி வந்து உங்களுக்கு அட்ஜங்க்ட். மணி ஹேஸ் பீன் அன் ஆஃபீஸர் ஃபார் 5 years. இப்போ மணி வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட், ஹேஸ் பீன் வந்து வேர்ப் அண்ட் ஆஃபீஸர். ஹேஸ் பீன் இங்கே பார்த்தீங்களா, இது வந்து மணி ஹேஸ் பீன் இதோட விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்காது. அதனால இது வந்து பி ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பீன், இந்த பி ஃபார்ம் வந்துருக்குல்ல, அப்போ இதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால மணி வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட், ஹேஸ் பீன் வேர்ப் அண்ட் ஆஃபீஸர் காம்ப்ளிமெண்ட் ஃபார் 5 years. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா டு த வேர்ப் சென்டென்ஸ், அதனால இது அட்ஜங்க்ட். அண்ட் தே ப்ரெசன்ட் கிஃப்ட் டு தியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பர்த்டே. தே வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட், ப்ரெசன்ட் வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ட் அண்ட் வேர்ப். வாட், தே ப்ரெசன்ட் வாட் அப்படிங்கிறதுக்கு வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு ஹூம், டு தியர் ஃப்ரெண்ட்ஸ், அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அண்ட் ஆன் பர்த்டே வந்து உங்களுக்கு அட்ஜங்க்ட். இது இல்லாமல் கூட பாருங்க, தே ப்ரெசன்ட் கிஃப்ட் டு தியர் ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடிச்சுக்கலாம். அப்போ இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது அட்ஜங்க்ட். சரியா? இப்போ தே ப்ரெசன்ட் கிஃப்ட் to their friends on birthdays. அண்ட் எக்ஸாமில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸாமில் வந்து இது கொஸ்டின் நம்பர் 7 to 20 வந்து இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எந்த கொஸ்டின்லையும் கேட்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. அதனால் இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் தான் இது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இது ஏதாவது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் இருக்கும். ஐடென்டிஃபை த பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆர் சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அப்போ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஜட்ஜஸ் சென்டென்ஸ்ட் ஹிம் கில்ட்டி. அப்போ இங்கே பாருங்கள், ஜட்ஜஸ் சென்டென்ஸ்ட் ஹிம். சரியா? ஹிம் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட், இது வந்து கில்ட்டி. இப்போ இங்கே இதில் வந்து இதை உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காட்டணும். நீங்கள் எக்ஸாமில் டீன்னு எழுதிடலாம். எந்த கொஸ்டின் போட்டிருக்காங்களோ அதை போட்டு டீன்னு எழுதினாலும் சரிதான், அல்லது இந்த ஆன்சரை எழுதினாலும் சரிதான். ரெண்டாவது பாருங்கள், த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் கிரேஸ்ஃபுல்லி இன் த ஸ்கை. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதில் 2 அட்ஜங்க்ட் கூட வரலாம், ஒரு அட்ஜங்க்ட் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. 2 அட்ஜங்க்ட் கூட ஒரு சென்டென்ஸில் வரலாம். இப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். The birds are flying gracefully in the sky. இது ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அண்ட் the birds வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட், ஆர் ஃப்ளையிங் வந்து உங்களுக்கு வேர்ப், அண்ட் கிரேஸ்ஃபுல்லி ஆர் ஃப்ளையிங். இந்த பாருங்க, the birds are flying இதோட நிறுத்திக்கலாம் உங்களுக்கு. அப்போ இதே உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்குது.
கிரேஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது அட்ஜெக்ட். இன் த ஸ்கை வேர், அப்போ எந்த இடத்துல பறந்துச்சு, இதுவும் வந்து உங்களுக்கு அட்ஜெக்ட். சரியா, நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இங்கே நீங்கள் நான் உங்களுக்கு திருப்பி இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்போ இதில் வந்து எஸ்வி ஓன் இருக்குதுல, இதுக்கு பின்னால் உங்களுக்கு அட்ஜெக்ட் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சும்மா லைட்டாக சொல்லித்தரமா. இங்கே பாருங்க, ரவி ரீட்ஸ் ஸ்டோரி. இப்போ இதே இதில் வந்து எஸ்டர்டே, சரியா, டுடே, சாரி, டுடே மார்னிங். இப்போ எஸ்டர்டேன்னு எழுதுனா இங்கே ரெட்டுன்னு வரும். சரியா, அப்போ ரவி ரீட்ஸ் ஸ்டோரி டுடே மார்னிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு அட்ஜெக்ட். சரியா, இது எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதே மாதிரி ஐ பாட் அ புக் எஸ்டர்டே. ஐ லைக் பப்பீஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வி ஃபினிஷ் த ஒர்க் லாஸ்ட் வீக். இதே மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து இதெல்லாம் வந்து அட்ஜெக்ட்னு சொல்லி எழுதிக்கலாம். சரியா, அதே that's all for today. I'll meet you in another session.